ஜீப் தமிழ் வணக்கம். ராபர்ட் பாப் அமெரிக்காவினுடைய பிரபலமான ராணுவ நிபுணர் ராபர்ட் பாப் வழங்கி இருக்கின்ற அல் ஜசீரா பேட்டி அமெரிக்க அதிபர் பெரும் பொறிக்கிடங்கில் சிக்கப்பட்டு விட்டார் என்பது ஒன்று. இரண்டாவது, ஈரான் உலகத்தின் 4வது பெரிய வல்லரசாக வரப்போகின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா 4வது இடத்தில் ஈரான். இதுதான் அமெரிக்க அதிபர் இழைத்திருக்கின்ற தவறு. ஈரான் 4வது இடத்திற்கு வருமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் ஈரானுக்கு பின்னால் சென்றுவிடும் என்பதும், இதை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் இணைய வேண்டியது அவசியம் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அமெரிக்க அதிபர் முன்புறமாகவும் பின்புறமாகவும் நகர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும். அமெரிக்க அதிபர் வான் தாக்குதலின் மூலமாக வெல்லப்படக்கூடிய ஒரு நாடு என்று மிக மிக மட்டமாகவும் எளிமையாகவும் இஸ்ரேலிய பிரதமரனுடைய கருத்தை கேட்டு அதற்கு இணங்கி வான் தாக்குதலை நடத்தினார். இந்த வான் தாக்குதல் 6 மாத காலமாக படுதோல்வி அடைந்திருக்கின்றது. ஈரானை அந்த வான் தாக்குதலினால் எதுவும் செய்ய முடியவில்லை. இதற்கு காரணம் என்ன? ஈரான் என்கின்ற தேசம் மிகவும் பரந்துபட்ட தேசமாக இருக்கின்றது. அதன் மீது குண்டுகளை கொட்டுகின்ற அளவிற்கு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மூவரும் இணைந்து கொட்டினாலும் கொட்டி அழிக்க முடியாத அளவிற்கு பாரிய தேசமாக இருக்கின்றது. அதைவிட முக்கியம், குண்டுகளினால் அழிக்க முடியாதவாறு படைகளை எப்படி மாற்றி அமைப்பது என்கின்ற நவீன தந்திரம். படைகளை சிறு சிறு குழுக்களாகி ஈரான் முழுவதிலும் பரவலாக்கம் செய்திருக்கின்றார்கள். எனவே ஈரானினுடைய படைத்தளங்கள் ஒவ்வொன்றையும் குண்டுகளால் அழிப்பதாக இருந்தால் அமெரிக்காவின் விமானங்களும் போதாது, குண்டுகளும் போதாது, ஏவுகணைகளும் போதாது. ஆகவே 6 மாத வான் தாக்குதல் என்பது அமெரிக்காவை பரம ஏழையாக மாற்றுகின்ற ஆபத்தான இடத்திற்கு சென்றிருப்பதனால் இதனால் எதுவும் செய்ய முடியாது என்பது டொனால்ட் ட்ரம்பிற்கு காலம் கடந்த சுடலை ஞானமாக தெரிவாகி இருக்கின்றது என்பது அவர் கூறிய கருத்துக்களினுடைய முதலாவது சாராம்சம். இரண்டாவது, இந்த போரை வெல்ல வேண்டுமாக இருந்தால் வேறு வழியில்லை. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்குள் அமெரிக்க தரைப்படையை இறக்க வேண்டும் என்பதுதான். அமெரிக்காவினுடைய தரைப்படையை இறக்க வேண்டும் என்றால் இது மிக ஆபத்தான ஒன்றாக அமையும். இதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தான், ஈராக் போன்ற இடங்களில் அமெரிக்க படைகளை இறக்கி அடைந்த பின்னடைவும், உளவியல் சிக்கல்களும், மரணங்களும், பெரும் விமர்சனங்களும், பொருளாதார அழிவும், கடைசி வெற்றி இல்லாமல் வெளியேறிய கதையும், வெற்றி என்று பொய்யாக பிரகடனம் செய்ததும், உண்மை தோல்வி என்பது நாளாவட்டத்தில் வெளிவந்த பொழுது அமைதியாக இருந்ததும் பழைய கதைகளாகும். அதைவிட மிக மோசமான பாரதூரமான ஒரு ஆபத்தில் இந்த படை சென்று சிக்கிக் கொள்ளும். படை சேற்றில் சிக்கினால் வெளியே வர முடியாத சூழல் உருவாகும். அப்படியான ஒரு ஆபத்தான நிலை ஈரானில் இருக்கின்றது. ஏனென்றால் நடைபெற்றிருக்கின்ற இந்த 6 மாத போரில் ஈரான் எடுத்த வியூகங்கள் எல்லாம் அமெரிக்கா சதுரங்க பலகையில் நகர்த்திய காய்களை விட மிக மோசமான வேறொரு வடிவத்தில் இருக்கின்றது. அதற்கு அமெரிக்கா தயாராக அங்கு செல்லவில்லை. இதனால் அமெரிக்கா திணறி நின்றது. இதேவேளை தரைப்படையை இறக்க முடியாவிட்டால், வான்படையை தொடர்ந்து தாக்குதலில் தள்ள முடியாவிட்டால் அமெரிக்கா என்ன செய்ய முடியும்? ராஜதந்திர ரீதியாக பேசி தீர்க்க முடியும். ராஜதந்திர ரீதியாக பேசி தீர்ப்பதாக இருந்தால் அந்த தீர்வினால் அமெரிக்காவினுடைய போரே தோற்று போன ஒன்றாகவும், அமெரிக்க படைகள் சென்றதும் செலவிட்டதும் அழிந்ததும், அமெரிக்கர்கள் தாங்கிய பொருளாதார நஷ்டமும் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிடும் என்பதனால் இந்த விவகாரத்தை ராஜதந்திர ரீதியாக பேச முடியவில்லை. அது தெரிந்து ஈரான் அந்த ராஜதந்திர பேச்சுக்களை உடைத்து தகர்ப்பதில் முக்கியமான ஒரு ஆளாக செயற்பட்ட காரணத்தினால் மூன்றுமே உடைந்து தகர்ந்து அமிழ்ந்து போயிருக்கின்றன. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பிற்கு என்னதான் இருக்கின்றது? அவர் போரை முன்னெடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது. அதேவேளை அவர் போரின்றி பின்வாங்குவாராக இருந்தால் ஈரான் வெற்றி பெறும். ஈரான் வெற்றி பெற்றால் உலகத்தில் 4வது பெரிய வல்லரசாக ஈரானே இருக்கின்றது என்பதை அமெரிக்கா பிரகடனப்படுத்திவிட்டு வெளியேற வேண்டி வரும். அதன் பின்னர் மத்திய கிழக்கின் கதாநாயகனாக தானே இருக்க போகின்றேன் என்று துருக்கியினுடைய ஒஸ்மானியா பேரரசை முன்னிறுத்தி துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் கண்ட கனவுகள் பகல் கனவாக போகும். புனித நகரங்களை வைத்திருக்கின்ற சவுதி அரேபியாவினுடைய முதன்மை தானாக வீழ்ச்சியடையும். ஈரான் உலக அரங்கில் இஸ்லாமிய மக்களுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு பாத்திரத்தை நோக்கி நகர வேண்டிய சூழல் ஏற்படும். இது டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த பெரும் தவறாக மாற்றமடையும். இஸ்ரேலியர்களுக்கு இது மிகப்பெரிய தோல்வியாக அமையும்.
இஸ்ரேல் என்ற நாடு உலக படத்தில் இருக்கவே கூடாது, துடைத்து எறிந்து அழிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையில் இருந்து ஈரான் இன்னமும் விலகவோ மாறவோ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாடு 4வது வல்லரசாக வருமாக இருந்தால் இப்போது இருக்கின்ற 2வது 3வது நிலை வல்லரசுகளாகிய ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுடன் ஒன்றாக இணைந்து கொள்ள அவர்கள் அமெரிக்காவிற்கு நேர் எதிரான எதிரிகளாகவும் அமெரிக்க வல்லாதிக்கமும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்பதையும் தகர்க்கின்ற ஒன்றாகவும் அவர்கள் மாற்றமடைவார்கள். இது டொனால்ட் ட்ரம்ப் இழைத்த தவறாக மாறும். டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு பெரும் அதிபராகவும் அமெரிக்காவினுடைய அதிபர்களிலே தன்னை விட பெரியவர் எவரும் இல்லை என்கின்ற கனவில் மிதந்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் சீனாவினுடைய முன்னாள் அதிபர் சர்வாதிகாரி மாவோ சேதுங், ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் மிக பெரும் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் ஆகியவர்களைப் போல தானும் ஓர் அதிபர் என்று இந்த உலகம் பேச வேண்டும் என்ற கனவுகளில் இவர்களுடைய படங்களுடன் தன்னுடைய படத்தையும் இணைத்து வைத்து கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியாளராக வெளியேற வேண்டிய சூழல் இருக்கின்றது. தமிழ் வணக்கம். ஃபைப்ரோமயால்ஜியா உலக மக்களை மிக மோசமாக ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற ஃபைப்ரோமயால்ஜியா என்கின்ற நோய் என்றால் என்ன? இந்த நோய்க்கு உளவியல் நோயில் அலைந்து திரிகின்றார்கள். இது ஒரு நாடகம் என்று மற்றவர்கள் கேலி செய்து வந்த காலம் முடிவடைந்து 26 மரபணுக்கள் காரணமாக இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். உலகத்தில் 7 நாடுகளில் 25 லட்சம் பேர்களிடம் 5000 பேர் டென்மார்க்கில் இருந்து இதில் பங்கேற்றார்கள். இவர்களுக்கு இந்த நோய் வருவதற்கு என்னதான் காரணம்? இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. மருந்து இருக்கின்றதா? மருந்தும் இல்லை. இதற்குரிய பிரச்சனை என்ன? அவர்களுக்கு உளவியல் நோய், இந்த ஆளுக்கு இதுதான் வேலை என்றதெல்லாம் கடந்த கால கருத்தாக இருந்தது. தேவையற்ற மருந்துகளை கொடுத்ததும் வளமையாக இருந்தது. எங்காவது ஒரு மருந்து இதற்கு சரி வந்து விடுமா என்று பல மருந்துகளை கொடுத்தும் எதுவுமே சரிவரவில்லை. இந்த நிலையில் இதெல்லாம் காரணமே அல்ல. உண்மையான காரணம் 26 மரபணுக்கள் கொத்தாக இருக்கின்றன. இவை உலகத்தில் யாரிடமெல்லாம் இருக்கின்றனவோ அவர்களுக்கு இந்த நோய் வந்து எட்டி பார்க்கின்றது. அதுதான் உண்மையாகும். இந்த நோய் உங்களுக்கும் இருக்கின்றதா என்பதை அறிவதற்கு முதலாவது விளக்கம், காலை நேரம் எழும்புகின்ற பொழுது எல்லாமே வெறுப்பாக ஏன் தான் பிறந்தோம் என்ற நினைவுடன் எழுந்திருப்பார்கள். அவர்களை உற்சாகப்படுத்த முடியாமலே இருக்கும். இப்படியான மனோநிலை எங்கிருந்து வருகின்றது? இது இந்த மரபணுக்களில் இருந்தே வருகின்றது. இரண்டாவது, உடம்பு முழுவதும் இடுப்பிற்கு மேல் இடுப்பிற்கு கீழ் என்று சகல இடங்களிலும் 3 மாதங்களாக தொடர்ந்து உடம்பு எல்லா இடங்களிலும் வலிக்கின்றது என்று வைத்தியசாலை வருவார்கள். அடுத்தது, கால் விரைப்பது போலவும் கூடவே ஊசியால் யாரோ எங்கோ இருந்து உடம்பின் பல பாகங்களில் குத்துவது போலவும் இருக்கும். இது உண்மையா? இதுவும் இந்த நோயின் அடையாளம் தான். உறங்க முடியாமல் இருக்கும். தூக்கத்தில் பல தடவைகள் எழுந்து எழுந்து செல்வார்கள். ஏன் எழுந்து செல்கின்றார்கள் என்பது தெரியாமல் இருக்கும். உணவு செமிபாடில்லாமல் இருக்கும். சாப்பாடு செமிக்கவில்லை, சாப்பிட முடியவில்லை என்று அடிக்கடி கூறுவார்கள். எப்பொழுதும் பதட்டமாக இருப்பார்கள். கைகால் மரத்து போகின்றதே என்பார்கள். எந்த ஒரு விடயத்திலும் கவனம் இருக்காது. எதையாவது எடுத்தால் படீரென கீழே போட்டு விடுவார்கள். ஞாபக மறதி இருக்கும். அடடா மறந்து விட்டேனே என்பது எந்த நாளும் புராணமாக இருக்கும். தசை நார்களில் எரிச்சலாக இருக்கும். இந்தளவு நோய் குறியீடுகளும் மாற்ற முடியாமல் தொடர்ந்து கொண்டிருக்குமாக இருந்தால் அந்த நோய்க்கு பெயர் ஃபைப்ரோமயால்ஜியா என்று நேச்சர் இதழ் தெரிவிக்கின்றது. இதற்கு காரணம் தான் என்ன என்றால் இந்த மரபணுக்கள் தான் இந்த நோயை உருவாக்கி கொண்டிருக்கின்றன என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது ஒரு பெரிய வெற்றியாக இருக்கின்றது. இதற்கான மருந்து தான் என்ன? இதற்கான மருந்தை இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை. 2 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனால் இதற்கான மருந்தை விரைவாக கண்டுபிடிக்கும் முயற்சிகளை இனிமேல் முன்னெடுப்பதற்கு இந்த ஆய்வு துணையாக அமைந்திருப்பதாக நேச்சர் இதழ் தெரிவிக்கின்றது. டென்மார்க்கினுடைய பிரபல வைத்தியர் தோமஸ் போல்கமேன் ஹென்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது, நரம்பு மண்டலத்தில் இருக்கின்ற பல்வேறு குளறுபடிகளினால் இது உருவாகின்றது என்றும் தெரிவிக்கின்றார். இது சாதாரண நோய் அல்ல, ஓர் உயிரியல் அடிப்படை நோயாகும். இத்தகைய நோய் இருக்கின்றது என்று கூறுவோரை கேலி செய்தல் கூடாது. இது உண்மையில் உயிரியல் அடிப்படை நோய்தான் என்பதும் இதற்கான சிகிச்சைக்கு இனி இறங்க வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுபோல விஞ்ஞானம்,
அரசியல், மருத்துவம், சமயம், வரலாறு என்று அனைத்து செய்திகளையும் ஒன்றிணைத்து ஒரே செய்தியில் ஒன்றாக கட்டி எல்லாவற்றையும் சுவைபட தருகின்ற பல பழைய நினைவுகளை மீட்டுகின்ற கோணத்தில் இந்த செய்திகள் வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்கும் இல்லை. இந்த செய்திகளினுடைய அடிப்படை மூலக்கரு கூகுள் அல்ல, ஞாபக சக்தி என்பதை மகிழ்வுடன் கூறி அடுத்த செய்தியில் சந்திக்கலாம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே. மாபெரும் மாற்றம் மலர்